அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையிலே உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வர வேணாம், போன்லயே சொல்லும். போன்ல சொல்றது அவ்வளவு சிறப்பா இருக்காது. போன்ல சொல்றது நாங்க வந்துடுறோமேன்னு சொன்னோம். முடியாது, ஐயா எழுதியே கொடுக்கறேன்னு சொல்றார். இந்த பஞ்சாயத்து மேடை, இந்த மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கிறார், கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒன்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் பேரத்தானே பின்னால போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்கறதுன்னு கேட்கும்போது, இந்த நிறுவனர் ராமதாஸா, அவருக்கு கேட்ட சாதிட்டு உள்ள பேரன் பேத்திகளோட கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு, நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழக போனேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட், நாளைக்கு வேற நாளைக்கு வரணும், யார் வந்தாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமை செயலர் சொல்லும்? 800. நேற்று 300 பேர். இப்படி அவமானம் வந்திருப்போம். அப்பாயின்மெண்ட்டு கிடையாது. போன்ல பேசணும்னாலும் எடுப்பேன், இந்த தலைவலி நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் இது, வேற யாரும் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக, என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் மேலே ஒருபடி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக, தொண்டர்களாக அல்ல, வழிகாட்டிகளாக, என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது.
46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை தடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் செல்பேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும், மாவட்ட செயலாளருக்கும் அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியிலே பேசி போகாதே தப்பித்தவரி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கூட்டுறோம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடுக்க போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா? அதனால நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா? ஒரு முட்டாள் செய்வானா? ஒரு முண்டம் செய்வானா? ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்பொழுது.